நெடுஞ்செழிய பாண்டியனோ புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னனின் வரலாற்றை தேர்காலில் மனைவிக்கு நியாயம் காத்த மனுநீதி சோழனின் பெருங்கதையை நீதிக்கு பெருமை பெற்ற இலக்கணம் வகுத்த திருமாவளவன் கரிகால சோழனின் ஊரான பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முன்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி ஏந்தி முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமிதனை மூலியாக்க வந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதும் தெரிந்து கண்ணகி கையில் தனி சிலம்போடு வந்திருக்கும் வீதி வரவா பாண்டியனை உன்னை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்த கண்ணகி. பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலு மண்டபத்தில் வீரர்கள் இருக்கிறார்கள். இதோ இந்த பாண்டிய பேரவையில் உன் தூதுவர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீட்டிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் மறந்து கொடுங்கோல் ஆட்சியின் அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி கண்ணகி சிலம்புதறிய கள்வனின் மனைவி. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை, என் கணவனை கள்வன் என்று குற்றம் சாட்டியவர்களே பேசாதே கண்ணகி. உன் கணவன் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். கள்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியாதா? பாண்டியனே, நாட்டில் எதற்கு பெயர் நீதி? பெயரா நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் என் தெய்வத்தை, என் வாழ்வின் கருவளத்தை சாவின் படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். மற்றவனை, கொடைநிழலில் குஞ்சரம் நிறைந்தவனை நன்றாக எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் நடக்க வேண்டிய விசாரிப்பு கோவில் மண்டபத்தோடு முடிந்தது. அரசி காலில் இருப்பது அரசியாரின் சிலம்பு. அதுதான் உன் கணவன் கையில் இருந்து நாங்கள் பெற்றது. கோப்பெரும் காலில் இருந்த சிலம்பு இவர் சிலம்பல்ல, கோவலன் மனைவியாம் என்னுடைய சிலம்பு. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னார்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நீ குற்றவாளிதான். ஆகையால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. இதோ இங்கு இருக்கிறார்களே பெருந்தகைய பெரியவர்கள், இவர்களே நீதிபதிகள். உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பை. ஆன்றோரே, சான்றோரே, அரும்பெரும் படை கொண்ட என்பதற்காக அவன் நீதியை வளைக்காமல் ஆரிய படை நடந்தான், அவனை எல்லாம் வளவந்தான் என்று அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தீர்ப்பு கூறுங்கள். கோவலனின் மனைவி சேர்ந்ததை திருடான் என்பதுதானே குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. உன் வழக்குக்கு ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா? இதோ என் கையில் உள்ள இந்த சிலம்பு. இதனுடைய மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். அவரை கொன்று குவைத்தார்கள். காலில் இருப்பது உன் சிலம்பு என்பதை மெய்ப்பிக்க முடியுமா? மெய்ப்பித்து என்ன பயன்? உங்களால் உயிர் போன என் கணவரை திருப்பி தர முடியுமா? உங்களால் வெட்டுண்ட தலையை ஒட்டி தர முடியுமா?
பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதிலும் துர்க்கை முத்துக்கள். என் சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே? அடுத்த சிலம்பு தேவி. மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் என்றால் இதோ என்னுடைய இன்னும் ஒரு சிலம்பு. அறம் கூறும் சான்றோர்களே, இதுக்கு என்ன பதில்? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? தலை தூங்கி விட்டதா? பாண்டிய மன்னனின் அறம், திறம், வளம் அத்தனையும் மண்ணோட மண்ணாக மடிந்து விட்டதா? பாண்டிய மன்னா, நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு உன் தமிழகமே தலை குனிகிறது. மறைநூல் திருநூல் கேலி செய்கிறது. மன்னா, யானை சேனை ஆயிரப்படம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து படை நடத்தும் உன் வீரம் எங்கே? உன் வெற்றி எங்கே? உன் கம்பீரம் எங்கே? எங்கே? மாநிலம் மிகளவும் மாசு படரவும் வணிந்த உனக்கு செங்கோல் எதற்காக? மாவாதகம் புரிந்த உனக்கு மறுமொழி எதற்காக? நன்றாக என்னை காலமெல்லாம் அள வைத்த காவலனே, என் காதலனை, என் கண்ணவனை, என் கண்ணிருந்த மனோகரனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு அழு, நன்றாக அழு. உன் கணவன் கள்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் தீர்ப்பு கூறிய யானே கள்வன், யானே கள்வன், யானே கள்வன். என் தாயாவே, தமிழகவே, என் தாயே, என்னை மன்னித்து விடு. என் தாயே, என்னை மன்னித்து விடு. என்னை மன்னித்து நீதி தவறி நடந்துவிட்டோம் என்பதற்காக, செங்கோலை நிமித்துவதற்காக தங்கள் உயிரை மாய்த்து விட்டீர்களே மன்னா, மன்னா, மன்னா. அழியட்டும், ஒழியட்டும், நீ எங்கும் பரவட்டும். என் நெஞ்சில் மூண்ட நெருப்பே, நீதி தவறிய இந்த மதுரையை மண்ணோட மண்ணாக அழித்துவிடு.
கூட